12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 5.5ல் வினா எண் 2. இங்கே ஒரு 4 வழி சாலைக்காக மலையை என்ன செய்கிறாங்க, ஒரு நீள்வட்ட வடிவத்தில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று கட் பண்ணுறாங்க. அதனுடைய லெங்க்த்து 16 மீட்டர். அப்புறம் சாலையோட சுரங்கப்பாதையின் உயரம் 4 மீட்டர். அப்புறமேலுக்கு அதிகபட்ச உயரம் சுரங்கப்பாதையில் 5 மீட்டர். இதெல்லாம் கொடுத்துட்டு சுரங்கப்பாதையோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஒரு வரைபடத்தை வரைஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும். இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறதையும் பாருங்கள். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வழி சாலைக்கான மலை வழியே செல்லும் சுரங்கப்பாதையோட முகப்பு ஒரு நீள்வட்ட வடிவத்தில் இருக்குது. இது மலையை குடைஞ்சி நம்ம ஒரு நீள்வட்ட வடிவத்தில் சுரங்கப்பாதையை உருவாக்கியிருக்கோம். இதில் சாலை அப்படிங்கிறது இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது தான் சாலை. ஆனால் வாகனங்கள் செல்வதற்கானது இந்த வழியாலாம் வாகனம் செல்ல முடியாது. இந்த இடத்துலலாம் வாகனம் போக முடியாது. வாகனம் செல்வதற்குன்னு ஒரு குறைந்தபட்ச உயரம் இருந்தால் தான் இதில் வாகனம் செல்ல முடியும். அந்த உயரம் எவ்வளவுன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. சாலையின் விளிம்பில் வாகனங்கள் செல்வதற்கான உயரம் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கமும் 4 மீட்டர் வரும், இந்த பக்கமும் ஒரு 4 மீட்டர், 2 பக்கமும் 4 மீட்டர் தான் இருக்கும். இது முடிஞ்சுதா? அடுத்தது முகப்பின் அதிகபட்ச உயரம் 5 மீட்டர். இதுலேருந்து அதிகபட்ச உயரம் எவ்வளோன்னா 5 மீட்டர். அப்போ மையம் வழியாக செல்கிற கோடு மட்டும்தான் உயரம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுதான் 5 சென்டிமீட்டர். இதை எக்ஸ்ஹெச்சின்னு வச்சுப்போம். இதை எக்ஸ்ஹெச்சின்னு வச்சுப்போம். இதை ஒய்ஹெச்சின்னு வச்சுப்போம். எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச். அடுத்தது இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல, சாலையின் மொத்த அகலம். ஆனால் எது கிடையாது, முகப்பு கிடையாது. முகப்பு இல்லாமல் மீதி இருக்கிற அகலம் தான் எவ்வளோன்னா 16. அப்போ முகப்பு இல்லாமல் அப்படிங்கிறது என்னன்னா, இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது தான் முகப்பை சேர்த்து. முகப்பு இல்லாமல் அப்படிங்கிறப்ப இந்த இடம் தான், இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிற அளவு தான் எவ்வளோன்னா 16 மீட்டர்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கோடு 2 பாதியாக பிரிக்குதா. இந்த லென்த்து எவ்வளோ இருக்கும்னா 8 மீட்டர் இருக்கும். இந்த பக்கம் ஒரு 8 மீட்டர் இருக்கும். ஓகே. அடுத்தது இது ஒரு நீள்வட்டம். நீள்வட்டத்தில் இந்த எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் மையத்திலேருந்து வரைகிற அந்த ஒய்ஹெச் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் குற்றச்சின்னு பேர். குற்றச்சோட ஒரு அளவு எவ்வளோன்னா 5 மீட்டர். ஆக்சுவலாக என்னென்னா இந்த நீள்வட்டங்கிறது ஒரு பாதி தான் இருக்குது, இன்னொரு பாதி தரைக்கு கீழே வரும். அது நம்ம கணக்கில் வராது. ரோட்டுக்கு மேலே இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். அப்போ மேலே இருக்கிறதுல அந்த லெங்க்த்து எவ்வளோ வருது, 5 மீட்டர்னு வருது இல்லையா. இந்த 5 மீட்டருங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பி அப்படிங்கிறது தான் 5 மீட்டர். குற்றச்சியில் தான் அது வரும், பி. அப்போ ஏன்னு ஒன்று இருக்கும்ல, ஏங்கிறது எது, இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து மையம் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா ஏ. அதே போல் இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த முனை வரைக்கும் இருக்கிறது அது ஒரு ஏ. இந்த ஏ ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கிறது தான் 2A. அந்த 2A தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 2A தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச். எக்ஸில் இந்த இடத்துலேருந்து இந்த கோட்டிலேருந்து இதான மையத்திலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு எவ்வளவு, 8 மீட்டர். அதனால் எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும், 8. அதே போல் ஒய்ங்கிறது வர்டிகலாக குத்துக்க வர்றது தானே ஒய். அது எவ்வளோ இருக்குது, 4 மீட்டர். அதனால் 8,4ங்கிறது தான் புள்ளி. நீள்வட்டத்தின் இது ஒரு நீள்வட்டம் தானே. நீள்வட்டத்தோட சமன்பாடு என்ன, நீள்வட்டத்தின் சமன்பாடு x² + y² + b² 1 அப்படிங்கிறது தான் நீள்வட்டத்தின் சமன்பாடு. இதில் நமக்கு எது தெரியும் அப்படின்னா பி தெரியும். பிங்கிறது தான் நம்ம என்னன்னு வச்சுருக்கோம், 5 மீட்டர். பி = 5 மீட்டர், பி தெரியும். அடுத்ததாக ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, 8,4ன்னு ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இந்த 8,4 அதையும் எடுத்துக்கிறோம். இந்த எடுத்துக்கிட்டு அந்த சமன்பாட்டில் இந்த 3 மதிப்பை பிரதியிடுறோம். எக்ஸுக்கு பதிலாக 8, ஒய்க்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக 5. தெரியாதது ஏ தான்.
ஏன்னா அதுதானே கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஏ ஸ்கொயரை தவிர மீதி இருக்கிற 3 மதிப்பை பிரதியிடுவோம். எக்ஸு ஸ்கொயர், எக்ஸு ஸ்கொயர்னா என்ன, 8 ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு வரும். பி எவ்வளவு, 5, அதனால் 5 ஸ்கொயர் சீக்குவல் டு 1. 8 ஸ்கொயர்னா 64 பை ஏ ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னா 4 × 4 16, கீழே 5 × 5 25 சீக்குவல் டு 1. 64 பை ஏ ஸ்கொயர் சீக்குவல் டு 16 பை 25 அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸில் இருக்கிற 16 பை 25 மைனஸ் 16 பை 25ன்னு மாறிடும். இதுக்கப்புறம் இதுக்கு மீசியம் எடுத்து சுருக்க வேண்டியதுதான். சுருக்கினோம்னா என்ன வரும், மீசியம் 25 எடுத்துக்கிட்டோம்னா குறுக்க பெருக்கிறோம். 25 மைனஸ் 1 × 16 16 சீக்குவல் டு 25ல் 16 கழிச்சா என்ன வரும், 9. 9 பை 25, இந்த பக்கம் என்ன இருக்குது, 64 பை ஏ ஸ்கொயர்னு இருக்குது. அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த 64 பை ஏ ஸ்கொயர், 64 பை ஏ ஸ்கொயர் சீக்குவல் டு 9 பை 25ன்னு இருக்குல்ல, இதில் ஏ ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ மேலே வந்துடுது ஏ ஸ்கொயர். இந்த பக்கம் இருக்கிற நம்பரை இந்த பக்கம் கொண்டு வரப்ப 64 × 25 மேலே வந்துடும். கீழே இருக்கிற 25 மேலே வந்துடும், மேலே இருக்கிற 9 கீழே வந்துடும். ஏ ஸ்கொயர்னு இருக்கா, நமக்கு தேவை என்ன, ஏ தானே. அப்போ இதை ரூட் எடுத்தோம்னா ஏ ஆகிடும். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 64க்கு ரூட் எடுத்தால் 8, 25க்கு ரூட் எடுத்தால் 5, 9க்கு ரூட் எடுத்தால் 3, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பெருக்குங்க. 8 5 40, 40 பை 3 அப்படிங்கிறது தான் என்னென்னா ஏயோட மதிப்பு. நமக்கு தேவை என்ன அப்படின்னா 2a வேணும். 2a தானே தேவை. 2 × 40 பை 3 அப்போ என்ன வரும், சீக்குவல் டு 80 பை 3. 80 பை 3ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர்.